வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்காக பார்த்தோன்னா நம்ம லட்சுமி மறுபடியும் வீட்டுக்கு வந்து அம்பிகாவும் திருவம் சேர்ந்து கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் நம்ம திருக்கணலில் நம்ம லட்சுமி படலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிறது தன்னோட மனைவி லட்சுமி தான். மகா ஒன்று பேரில் இருக்கா. அவள் இங்கேருந்து போனதே என்னை பார்த்ததுனால தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமியை பார்த்து சந்தித்து எதுக்காக நீ இங்கே இருந்தால் என் கண்ணில் படாமல் ஒளிஞ்சிட்டு இருக்க, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா லட்சுமி? நான் இப்போவே திவ்யா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம். ஆனால் இந்த ரெண்டு குடும்பமும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ இருக்கிறதே இந்த கல்யாணத்தில் தான் இருக்குது. எனக்கும் ஸ்ரீக்கும் கல்யாணம் நடக்கும்னு மொத்த குடும்பமும் கனவு காணுது. ஆனால் உன்னோட வாழ்க்கையை நான் எப்படி எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல போகிறேன், அதை நினச்சா பயமாக இருக்குது. ஆனால் உன்னை கஜேந்திரன் அந்த வயசானவர்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் உன் கழுத்தில் தாலியை கட்டினேன். ஆனால் அதுவே இப்போ ஒரு பெரிய வினையாட்டு வந்திருக்கு லட்சுமி. அதுக்காக தான் நீ இப்படி ஒரு மறைவு வாழ்க்கையை வாழ வேண்டியதாக போச்சு. உனக்கு கழுத்தில் நான் தாலியை கட்டி உன்னை தண்டிச்சிட்டேன் போல இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல வேதனையை வெளிப்படுத்துகிறாங்க. அதோட எனக்கு நல்லது செய்திருக்கீங்க, நீங்கள் கண்கலங்கக்கூடாது, உங்களுக்கும் ஸ்ரீயக்காவுக்கும் கல்யாணம் நடக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல லட்சுமி திருக்கிட்ட சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போன நம்ம லட்சுமியை கையுங்களவுமா நம்ம அம்பிகா கண்ணில் சிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர நேரம் காருக்குள்ளே நம்ம லட்சுமி போய் ஏறி இருந்துறாங்க. காருக்குள்ளேயும் நம்ம பார்க்க நேரம் மறைஞ்சி ஒன்றை பார்க்கறதுக்கே அவள் சங்கடப்படுறா அப்படின்னு நம்ம அம்பிகாமா வேற சொல்லி வைக்கிறாங்க. சரி இருக்கட்ட பிறகு நம்ம மகா கிட்ட பேசிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம நினச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. எங்கள் காவேரி எதுக்காக அண்ணி நீங்கள் இப்போ இந்த நேரம் லட்சுமியை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு மகாவை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க நேரம் நம்ம மகா அன்னைக்கு நடந்த விஷயத்தில் அப்படியே இந்த வீட்டை விட்டு போக முடிவெடுத்துட்டா, நம்மளெல்லாம் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டா. ஒரு கட்டத்தில் நானும் திருவன்னா நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன் மகா போகிறத. நான் கூட காரில் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லினேன். மகா நான் என் புருஷன் செய்த தப்புக்கு நீ எதுக்கு மகா இங்கேருந்து போகிற, நீ போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம காவேரியை அன்பாட்டு நம்ம லட்சுமி கிட்ட மகா கிட்ட சொல்லுறாங்க. உன்னை நாங்கள் அப்படியெல்லாம் பார்க்கல மகா, இந்த வீட்டில் ஒருத்தங்களாக தான் பார்க்கோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அம்பிகாமா மகாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, இந்த பாரு என்ன மீறி என்னை ஏமாற்றிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது தப்பு மகா. இந்த வீட்டை விட்டு போகணும்னா உன் புருஷன் கூட்டாதான் இனி போக முடியும். உன் புருஷன் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு நீ போக முடியாது அப்படின்னு நம்ம அம்பிகாமா சொல்லுறாங்க. என்னம்மா இப்படி சொல்லுறீங்க, நான் எப்படி இந்த முடிவை ஏற்றுக்கிடுவேன். ஆனால் நான் இங்கே இருக்கிறது யாருக்குமே நல்லதுக்கு இல்லை. இந்த கல்யாணம் திவ்யாக்காலுக்கும் திருவுக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா நான் இங்கே இருக்கக்கூடாதுமா. அதனால் நான் யாருக்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது. இங்கேருந்து போகிறது தான் எனக்கு கடவுள் விட்ட வழி அப்படின்னு அந்த இடத்துல மனசுக்குள்ளே நம்ம மகா நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா காலையில் விடிஞ்சதும் நம்ம சாமி ரூமில் இருந்து மகா அப்படியே சாமியை உருகி நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. என் விதியை நான் என்னன்னு சொல்ல, என் கணவரோட குடும்பத்தை எனக்கு காட்டிட்டேன். ஆனால் இந்த கணவரோட குடும்பத்தில் என்னால் சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியாத ஒரு செக்கையும் வச்சுருக்கேன். இந்த வீட்டில் நான் இருந்தேன்னா கண்டிப்பாக திவ்யாக்கா வாழ்க்கையில் பிரச்சனை வரும். எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போகணும், அதுக்கு நீதான் தாயே அருள் புரியணும் அப்படின்னு சாமி நல்லூர் அம்மாவை மனசுக்குள்ளே வேண்டிட்டு இருக்காங்க. அந்த கட்டத்தில் தான் நம்ம பூஜை ரூம் இருக்க மகாவை பார்க்கலாம் அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. உள்ளுக்க நன்னோட மனைவி லட்சுமி அப்படியே வேண்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அப்படி அதிர்ச்சியாராங்க. அடடா என்னோட லட்சுமி இங்கே எப்படி அப்படின்னு அந்த இடத்துல அப்போ மகானி பேரில் இந்த வீட்டில் இருந்தது லட்சுமி தானா அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு நழுவ பார்த்தாளா லட்சுமி அப்படின்னு எனக்காக நான் தாலி கட்டுனதுக்காக ஒளிஞ்சு எவ்வளோ நாள் தான் என் கண்ணில் படாமல் இவ தவிப்பானா, இவ என்னை விட்டு பிரியணும்னு நேரம் இல்லை. ஆனால்
என் கூட தான் இருந்திருக்கா இவ, எங்கேயும் என்னை விட்டு போகலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஷாக் ஆகுறாங்க நம்ம திரு. அதே நேரத்தில் நான் இவ கழுத்தில் தாலி கட்டின விஷயம் இந்த குடும்பத்தில் தெரிஞ்சிட்டுனா அவ்வளோதான், இந்த குடும்பமே வந்து என்னை எப்படி பார்க்கும். அந்த ஸ்ரீ வந்து என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா, நீ இவ்வளோ கீழ்த்தரவனா மகால தாலியை கட்டி ஏமாத்தினியா, மகா இன்னைக்கு புருஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீ தான் காரணம்னு என் சட்டையை பிடிச்சி உலுப்பி விட்டுருவாப்பா. ஆனால் அவளோட ஃப்ரெண்டாட்டே நம்ம மகா வந்து இருந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திரு வந்து நினைக்கிறாங்க. இதை நினச்சி நான் சந்தோஷப்படதா அழதா அப்படின்னு வந்து எனக்கு ஒன்றுமே புரியலை ஆண்டவா, நீ தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. பூஜையை முடிச்சுக்கிட்டு நம்ம லட்சுமி வர நேரம் நம்ம திரு கண்ணில் வந்து பட்டுறாங்க. திரு வசமாக லட்சுமி இங்கே வா உன்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இந்த பாரு மகாவா இந்த வீட்டில் இருந்தது நீதானி இப்போ நல்லாவே தெரியுது, என்னை ஏமாற்றி இங்கேருந்து தப்பிட்டு போகணும் அப்படின்னு எல்லாம் நினைக்காத, என்ன ஒருக்கா இந்த வீட்டுப்படியே வந்து மீறி என்னை வந்து தவிக்க விட்டுறாத, உன்னை காணாமல் நான் அது எவ்வளோ துடிச்சேன், என் துடிப்பு உனக்கு தெரியலையா லட்சுமி, ஏன் இப்படி இருக்க நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. என்னை பற்றி நீ நினைக்க மாட்டியா, நீ இல்லாமல் நான் வந்து எங்கெல்லாம் வந்து அன்னைக்கு தேடினேன், ஆனால் ஒரு விஷயம் நீ வந்து என் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு வந்து தப்பியே நீ கடைசியில் என் வீட்டிலே வந்து இருந்திருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, விதி நம்ம ரெண்டு ஒருத்தையும் சேர்த்து வைக்க தான் முயற்சிக்கும். நான் இப்போவே சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறட்டா, ஸ்ரீக்கும் எனக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இல்லை, அப்படி செய்துறாருங்க. ஏன்னா உங்கள் ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்கிறதே உங்கள் கல்யாணத்தில் தான் இருக்குது. அப்படி இருக்க நேரம் இது நடக்காட்டா இந்த மொத்த குடும்பமும் உடஞ்சிற மாதிரி ஆயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்ரீ திவ்யாக்கா எவ்வளோ நல்லவங்க, உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் கிடைக்காம போனால் அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அதனால் உங்கள் கல்யாணம் நடக்கணும், நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் நடந்தது விதினியே இருக்கட்டும், ஆனால் வந்து அதை வச்சு அதை வந்து யாருக்கும் இங்கே தெரியண்டா, நான் எப்படி மறைச்சனோ அதே மாதிரி நீங்களும் மறைச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லி தனியாக போகிறது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நீ போனால் நான் உன் கழுத்தில் தாலி கட்டுனது வந்து இல்லைன்னு ஆயிருமா, சொல்லு, நீ எங்கேயும் போகக்கூடாது, இந்த வீட்டில் தான் இருக்கணும் லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திரு வந்து சொல்ல நேரம், நம்ம லட்சுமியால் மறுக்க முடியாது, என்ன ஒரு வாட்டி இங்கேருந்து நீ போனியன்னா அதுக்கு பிறகு வந்து இந்த திரு உயிரோடி இருக்க மாட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என்னங்க நீங்களும் இவ்வளோ பாசம், உங்களுக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. இவ்வளோ பாசமான குடும்பத்தில் நான் யாருன்னு என்ன அடையாளம் காட்ட முடியாத லெவலில் வாழ வேண்டிய விதி எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி வந்து ஒரு அப்படியே வந்து கண்ணீர் விட்டு சிந்தி அழுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த பாரு லட்சுமி, நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது, இனி ஒவ்வொரு கணமும் நீ சந்தோஷமாக தான் இருக்கணும், கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மா உன் மேலே உயிரே வச்சுருக்காங்க, அவங்க நல்லா அவங்க கவனிச்சிருப்பாங்க, நீனும் தான் எங்கள் அம்மாவா அவ்வளோ அழகாக வந்து கவனிச்சிருக்கா, நீ வந்த பிறகு தான் எங்கள் அம்மா முகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திரு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதை வராங்க, என்ன திருக்கிட்ட இவன் கிசு கிசுன்னு பேசிகிட்டு இருக்கா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடவடிக்கையுமே சரியில்லாத மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே ஒரு கண்ணு வைக்க வேண்டியதான், காஞ்சனாக்கா சொன்னது நம்மளுக்கு ஞாபகம் வருதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதா வந்து நினைக்கிறாங்க.